கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். தமிழக அரசியலையும் சினிமாவையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி தெலுங்கு அரசியலையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளை விட அதிகமாக வெறித்தனமான ரசிகர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா தெலுங்கு திரையுலகத்தில் தான் இருக்கிறாங்க. தெலுங்கு வியாபாரமும் இன்றைக்கு பேன் இண்டியா மூவியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதற்கான கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சவர் ராஜமௌலி. முதல்ல அவர் பாகுபலி அப்படின்ற ஒரு படத்தை ஒட்டுமொத்த இந்தியாவில் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடும் மாதிரி 2 பார்ட்டை எடுத்து வெற்றி பெற செஞ்சார். அதுக்கப்புறம் RRRனு ஒரு படத்தை எடுத்து மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். இப்போ லேட்டஸ்ட்டாக சுகுமாரன் அவர்களோட டைரக்ஷனில் புஷ்பா 1 அதுவும் பேன் இண்டியா மூவியாக ஹிட்டாச்சு. புஷ்பா 2 அதை விட ஹிட்டாச்சு. சரி இப்போ பாகுபலி படம் எடுத்துக்கினா ஒரு சிவபக்தனாக இருந்து எப்படின்னு காப்பாற்றினார் அப்படின்ற ஒரு மாடல் அவர் சொல்லியிருப்பார். RRR எடுத்துக்கிட்டாரும் 2 நண்பர்கள் இணைந்து நம்ம நாடு சுதந்திரத்துக்காக எப்படி போராடி நம்மளை வென்றெடுத்தாங்கன்ற ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லியிருப்பார். புஷ்பா 1 புஷ்பா 2 எடுத்திங்கன்னா ஒரு கடத்தல்காரனை ஹீரோவாக்குவாங்க. எப்படி இங்கே சந்தன கடத்தல் மன்னன் சொல்கிற வீரப்பனை எப்படி ஒரு ஹீரோவாக்குனாங்களோ அதேமாரி ஒரு கடத்தல்காரனை ஹீரோவாக்குறாங்க. அது மூலம் இன்றைக்கி 1000 கோடி வசூல் பார்க்குறாங்க. ஆனால் சினிமாவை பார்க்கணும் அப்படின்றதில் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் எப்படிலாம் ஒரு அரசாங்கம் ஏமாற்றலான்ற அதையும் சொல்லித்தராங்க. இங்கே தான் செம்மரம் விளையுது, இதை இப்படி தான் வெட்டணும், கீழே ஒரு பால் வண்டி எடுத்துகிட்டு போய் கீழே மரத்தை வச்சுட்டு மேலே பாலை ஊற்றி பால் வண்டி மாதிரி காட்டணும், போலீஸ் இப்படி ஏமாற்றணும், அணையில் கட்டையை தூக்கி போட்டு அணையிலேருந்து வர வைக்கணும், இங்கேருந்து இங்கே கடத்தணும்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கடந்த டிசம்பர் 4 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ப்ரீமியர் ஷோன்னு சொல்லுகிற ஸ்பெஷல் ஷோ, நம்ம இதில் ஸ்பெஷல் ஷோன்னு சொல்லுவோம். அந்த ப்ரீமியர் ஷோ அங்கே ரிலீஸ் ஆகுது. ஹைதராபாத்தில் ஒரு இடத்துல ரிலீஸ் ஆகுது. அந்த படம் யசோதா அப்படின்ற ஒரு தேட்டர் ரிலீஸ் ஆகுது. கட்டுங்கடங்காத கூட்டத்தில் ரேவதின்ற ஒரு பெண் உயிரிழக்கிறாங்க. அவருடைய மகனுக்கும் அடிபட்டு அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்த தேட்டருக்கு ஏன் இவங்க ரேவதின்ற பெண் உயிர் இறக்குறாங்க அப்படின்றாங்கன்னா, அந்த தேட்டருக்கு யசோதா தேட்டருக்கு அல்லு அர்ஜுன் அவர் படம் பார்க்க வந்திருக்கார். சரி, அவர் படம் பார்க்க வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் படம் பார்க்க வரதை அல்லு அர்ஜுனா தரப்பு என்ன சொல்கிறாங்களோ, நான் படம் பார்க்க ஸ்பெஷல் ஷோ பார்க்கறதுக்கு நான் வரேன், நைட்டு 9 மணிக்கு வரேன்னு நாங்கள் ஏற்கனவே இன்டிமேஷன் கொடுத்துட்டேன்னு அவர் தரப்பு சொல்லுது. தேட்டர் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இந்த மாதிரி அல்லு அர்ஜுனா வராரு, நாங்கள் ப்ரீமியர் ஷோ போடுறோம், நீங்கள் எனக்கு காவல் நிலையத்திலேருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டோம். ஆனால் அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, குறைந்தபட்ச போலீஸாரே, அதனால் எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு இவங்க தரப்பு சொல்கிறாங்க. போலீஸ் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அனுமதி தரமாட்டோன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்திலலாம் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது, லா அண்ட் ஆர்டர் பார்க்கறதுக்கு வேலை இருக்குது, இவங்க ஒரு படம் எடுப்பாங்க, அதுக்கு இவங்களே வருவாங்க, ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நாங்கள் ஏன் எங்கள் டைம் வேஸ்ட் பண்ண முடியும், அதற்கான ஃபோர்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொல்லுது. இப்போ அல்லு அர்ஜுனா தரப்பு சொன்னது உண்மை வந்தது தப்பா, தியேட்டர் நிர்வாகம் தொடர்ந்து குறைந்தபட்சம் பாதுகாப்பு இப்போ பண்ணாது தப்பா, இல்லை போலீஸ் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது தப்பான்றது, இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சைக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்க வேலையில் நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு உயிரை இழந்திருக்கிறோம். அந்த உயிர்னு சொல்லுகிற அவனுடைய மகனும் இன்றைக்கு கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன கேள்வி உண்மைக்கிறோம்? இப்போ ஆந்திரா அரசியல் நம்ம சொன்ன பிறகு அரசியலும் சினிமாவையும் பிரிக்க முடியாத மாதிரி, ஆந்திராவில் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ரொட்டீனாக படத்தை ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மகேஷ் பாபு கொடுப்பாரு, இல்லாட்டி சிரஞ்சீவி கொடுப்பார், இல்லாட்டி பவன் கல்யாண் கொடுப்பாரு, இல்லாட்டி வெங்கடேஷ் கொடுப்பாரு, இல்லை ராணா டகுபதியாக கொடுப்பாரு. இப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்குள்ளேயே தான் ஓடும். யார்? நாகேஸ்வரராவ் குடும்பம், NT ராமர் பாலகிருஷ்ணா குடும்பம், சிரஞ்சீவி குடும்பம். இந்த குடும்பத்தை தாண்டி ஒரு ஹீரோ வளர்றதை விடவே மாட்டாங்க. நெப்போட்டிசம் பெருசாக இருக்கிறது ஆந்திரா திரையுலகில். சரி, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ ஆந்திரா 2ஆக பிரிக்கப்பட்டது உங்களுக்கே தெரியும். மொத்த சினிமாவும் எங்கே மாட்டிக்கிச்சு? தெலுங்கானார் சொல்கிற ஹைதராபாத்தில் மாட்டிக்கிச்சு. இந்த சைடு திருப்பதியும் விசாகப்பட்டினத்தை மட்டும் தான் இவங்க வச்சுருக்காங்க ஆந்திராவில். ஒட்டுமொத்த திரையுலகமும் அங்கே ஹைதராபாத்தில் மாட்டிகிட்டு இருக்கு. அங்கே ஜூப்ளி ஹில்ஸ் தெலுங்கு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்கார வசிக்கிற அந்த இடத்துல தான் அல்லு அர்ஜுனாவோட வீடு இருக்குது. எல்லாரோட வீடு அங்கே தான் கிட்டத்தட்ட இருக்குது. அந்த இடத்துல அல்லு அர்ஜுனா இப்போ 25 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பெண் இறந்தப்போ சொன்ன பிறகு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் போயிட்டு சப்மிட் பண்ணுறாங்க. 14 நாள் நீதிமன்ற காவல் வருது. அவர் ஜெயிலுக்கு கொண்டு போகிற வேலையில் உயர் நீதிமன்றம் சொல்லி அந்த ஸ்டேவை உடைக்கிறாங்க. அவர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறப்ப டைம் ஆனதுனால நைட்டு ஃபுல்லாக அவர் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக சிறையிலிருந்து மறுநாள் அவர் வீட்டுக்குள்ளே நுழையிறாரு.
தெலுங்கு திரையுலகத்தில் இருக்க டாப் மோஸ்ட் எல்லாருமே போய் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது, அவர் நம்ம கல் உடைச்சி ஜெயிலுக்கு போன மாதிரியும், இல்லாட்டி அவர் இருந்து பாகிஸ்தான் வாரில் போயிட்டு வீரமாக சண்டை போடுறதுக்கு போன மாதிரியும், இந்திய சுதந்திரத்துக்காக அவர் போராட போன மாதிரி சொல்லிட்டு தெலுங்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திரையுலகத்தை சேர்ந்த அனைவரும் போய் அவங்க போய் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் அல்லு அர்ஜுனாவுடைய அந்த படம் பார்க்க வந்த அன்னைக்கு அந்த கூட்டத்தில் சிறந்த ரேவதி வீட்டுக்கு ஒருத்தன் கூட போகல. இது எப்படி பாருங்க, ஒரு மனித உயிர் ஒரு குடும்பம் இழந்திருக்கு, அதுக்கு ஒருத்தன் கூட போகல. அதே மாதிரி அந்த குழந்தை கோமால் இருக்கு, ஒருத்தன் கூட போகல, போய் பார்க்கல. அதுக்கு அல்லு அர்ஜுனா இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அங்கே போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொன்னால் நான் போகல, அனுமதி கொடுத்தா நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து உஸ்மானியான்னு சொல்லுகிற அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இன்றைக்கு நேற்று அல்லு அர்ஜுனா வீட்டுக்கு சென்று தக்காளியும் கல்லையும் அரிச்சு வீட்டை விட்டு எகிரி குச்சி போய் அங்கே பூந்தோட்டெல்லாம் உடிச்சு ஒரு பெரிய கலாட்டா பண்ணி ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அவங்க உஸ்மானியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் சொல்கிறோன்னா 1 கோடி ரூபா இழப்பீடு கொடுக்கணும் அல்லு அர்ஜுனா அப்படின்னு சொல்லணும். எப்போதுமே உங்களுக்கு தெரியல, எல்லா அரசாங்கம் வந்து பிணத்தை கணக்கிடுதான்னு தவிர, முன்னாடி சொன்னது தான், பிணத்தை தான் கணக்கிடுவாங்க தவிர வருமுன் காப்போன்ற எந்த ஒரு சென்ஸுமே அவங்களுக்கு இருக்காது. இப்போ வந்து தெலுங்கானாவை ஆளுகிற ரேவந்த் ரெட்டி, காங்கிரஸை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரு, அல்லு அர்ஜுனா செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு, இனிமேல் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இனிமேல் வந்து சிறப்பு காட்சி பிரீமியர் காட்சிக்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ நம்ம என்னோட பார்வையில் எப்படி வரோன்னா, அல்லு அர்ஜுனா அஜித் விஜய் இது ரெண்டுத்தையும் கம்பேரிசனுக்கு வரணும். இது எப்படி அல்லு அர்ஜுனா வந்து 25 லட்சம் சொன்னார், நான் போய் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இவங்க அனுமதி தரலன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேப்டன் டிவி பக்கத்தில் இருக்கிறது ரோஹிணி தேட்டரில் விஜயோட வாரிசு படமும் அஜித்தோட துணிவு படமும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஒரு ஆர்வக்கோரால் இருந்த ஒரு பையன், ஒரு புதுப்பேட்டையை சேர்ந்த ஒரு பையன் லாரி மேல் நின்று டான்ஸ் ஆடுறன்னு ஆடி இறந்து செத்து போனான். விஜயும் போகலை, அஜித்தும் போகலை, யாரும் போகலை, எதுவும் கண்டுக்கல. சரத்குமார் மட்டும் போயிட்டு 25 ரூபா 25,000 ரூபா கொடுத்துட்டு வந்தார். அப்போ தான் தமிழக அரசு தூக்கி கொண்டிருந்த தமிழக அரசு விழித்தெழுது, இனிமேல் சிறப்பு காட்சிகள் அனுமதி கிடையாது, இனிமேல் காலை காட்சிகள் மட்டும் தான் போடணும், 9 மணி காட்சிகள் தான் தருவோம், நைட்டு சிறப்பு காட்சி அனுமதி இல்லைன்னு சொல்லி ஒரு உயிரை பலி வாங்கின பிறகு எப்படி தமிழக அரசு விழித்து கொண்டதோ அதே மாதிரி இப்போ புஷ்பா படத்தில் ஒரு உயிரை பலி வாங்கினோன்னா அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி வீழ்ச்சிக்கிறார். இது வந்து தப்பு, இனிமேல் நான் கொடுக்க மாட்டோம். நாங்கள் என்ன கேள்வி முன் வைக்கிறோம், அல்லு அர்ஜுனா கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்கள் வந்து புஷ்பா 1 பிரபலம் ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு, புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகுது, அவன் எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வரான் அந்த படம் பார்க்க? 3000 ரூபா 2000 ரூபா பணம் கொடுத்து அந்த ப்ரீமியர் ஷோ பார்க்க வராயா? எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள். சோத்துக்கு இல்லாதவங்களாம் 2000 3000 குட்டி உங்களை மதிமயங்கி வச்சு ஒரு படத்தை ஒரு ட்ரெய்லர் மூலமே உங்களை மயக்கி 2000 3000 கட்டி அந்த படத்தை பார்க்க வரோம். அந்த படம் ஃபுல்லாகுது, கட்டுக்கணக்கான கூட்டம் ஆகுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் அங்கே போய் ப்ரொமோஷன் பண்ணணும்? எதுக்கே ப்ரொமோஷன் பண்ணோம்? நீ நினச்ச மாதிரி படம் விற்றுருது, நீ நினச்ச மாதிரி 3000 ரூபா முட்டா பசங்க வாங்கி படம் பார்க்க வந்துட்டானுங்க, படம் ஃபுல்லாகிடுச்சு, கூட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அங்கே போய் என்னத்தை கிழிக்க போகிற? எதுக்கு தேவையில்லாத வேலை? பழைய காலத்தில் எப்படி தெரியுங்களா, ஒரு படம் இருக்கும், ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த படம் நல்லா ஓடி கிட்டத்தட்ட ஒரு 50வது நாள் தாண்டப்ப அந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன், அந்த படத்தில் நடித்த ஹீரோயெல்லாம் அந்த தேட்டரில் இன்ட்ரோல் பிளாக்ல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரசிகர் முன்னாடி தோண்டு நன்றி செலுத்துவாங்க 50வது நாள். அதுக்கப்புறம் 100 நாள் முடிஞ்சோன்னா வேற ஒரு மாவட்டத்துக்கு போய் நன்றி செலுத்துவாங்க. 100வது நாள் முடிஞ்சோன்னா திரை பிரபலங்கள்லாம் இணைஞ்சு அந்த படம் வந்து 100 நாள் ஓடிச்சுன்னு எல்லாருக்கும் ஷீல்டு கொடுப்பாங்க. இதுதான் உலக வழக்கம். உனக்கு படம் நல்லா ஹிட் ஆகிடுச்சு, படத்துக்கு உண்டான பைசாவும் நீ வாங்கிட்ட, படமும் நல்லா வியாபாரம் ஆகிடுச்சு, சேட்டலைட் வியாபாரம் ஆகிடுச்சு, ஓடிடி வேலை ஆகிடுச்சு, எஃப்எம்எஸ் வியாபாரம் ஆகிடுச்சு, எல்லா வியாபாரமும் ஆகிடுச்சு. அப்போ என்ன இதுக்கு நீங்கள் போய் அந்த படத்தை ப்ரமோட் பண்ண போகிறோன்ட்டு போகிறீங்க? சும்மா இருந்த சங்க ஊதிக்கட்டாண்ட ஆண்டி மாதிரி ஏற்கனவே தெலுங்குல ரசிகர்லேருந்து வெறித்தனமான ரசிகர்கள் உங்களை பார்த்தோன்னா எக்ஸாக்ட் ஆகிறான், அவனால கட்டுப்படுத்த முடியல. அங்கே போய் காரில் நின்று கை காட்டி எதுக்கியா ஷோ பண்ணுற? நீ கேள்வி வைப்போமா இல்லையா? இல்லைங்க இந்த படம் ஓடணுங்க, அதனால் நாங்கள் வந்து படத்தை ஓடுறதுக்காக இப்படி பண்ணோம். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் நான் இந்த படத்தில் மக்கள் முன்னாடி தோன்ற போகிறேன், இப்போ நேரு ஸ்டேடியம் மாரி ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஸ்டேடியத்தை வாடகை கொடு, காசை கொடுத்துட்டு உன் ரசிகர்லாம் வர வை, அங்கேருந்து கை காட்டு, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறேன், நான் இந்த படத்தை பார்க்க வந்திருக்கேன், உங்களோட இணைஞ்சு இந்த படத்தை பார்க்க போகிறேன், இந்த படத்தை நீங்களாம் போய் வெளியே போய் இது பிரபலப்படுத்தணும்னு சொல்லு. உன்னை காசு கொடுத்து 3000 பணம் கொடுத்து பார்த்து வந்து உயிரை இழந்தது தானே மிச்சம். 1 கோடி கொடுக்குன்றவனை போய் கொடு. அதான் அப்போ 1000 கோடி வசூலாக இருக்கு, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ எந்த ஒரு அரசாங்கம், அது தமிழக அரசும் சரி, தெலுங்கானா ஆளுகிற காங்கிரஸ் அரசும் சரி, ஒரு பிணம் விழுந்தால்தான் விழித்துக் கொள்கிறது. பிணம் விழுவதற்கு முன்னே வருமுன் காப்போன்ற ஒரு சென்சேஷன் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அரசாங்கத்துக்கு இதுக்கு என்ன லாபம்?
3000 என்னை ஏமாற்றி. இப்போ சூர்யாவோட படம் கங்குவனு என்னை ஏமாற்றிட்டான். 1500 என்னை ஏமாற்றான். அவன் சிடி கொடுத்தான், ஊன்றான் டாப்ல 2000 கோடி வசூல் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும் எல்லாம். ஐயோ செம்மையாக இருக்கு போது படம்ட்டு முத நாளே போய் உட்காந்து பார்த்தா தலை வலிக்கு அவனுக்கு வெளில வரப்போ சாரிடன் மாத்திரோட வரான். 1000 ரூபா என் பணம் இல்லை அன்னைக்கு. எதுக்கு இந்த ஹைப் கொடுக்குறீங்க? எதுக்கு இந்த ஸ்பெஷல் காட்சிகள்னு சொல்லி கொடுக்குறீங்க? நான் கேட்குறது ஒரு படத்தை பொறுமையாக பார்த்தா என்ன குடி முழுக போகுது. அன்னைக்கே பார்த்தா வேண்டிய கட்டாயம் அதுக்கே ஆளாக்குறீங்க. ஏன் 3 நாள் சினிமான்னு கொண்டு வரீங்க? இது முன்வைக்குமா இல்லையா? ஒரே நாளில் சம்பாரிச்சு ஒரே நல்ல வாயில போட்டு போகணும்னு அவசியம் இருக்கா? இந்த மாதிரி எப்போ நடந்திருக்கா? அந்த மாதிரி 100 நாள் படம் நீங்கள் எங்கேயா ஓடுது? இன்னைக்கு படம் வெறும் 3 நாள் தானே ஓடுது. 100 நாள் போக வேண்டிய வசூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. 3 நாளில் வசூல் பண்ணோம். 900 தேட்டர் தமிழ்நாட்டில் 1200 தேட்டர் இருக்குது. 1200 தேட்டர் ஒரே படத்தை போட்டு என் தாலி அறுக்குறீங்க. நான் வேறு படம் பார்க்கவே முடியாது. எனக்கு ஆப்ஷனே இல்லை. நான் ஒரு ஹோட்டல் போனால் இட்லி சாப்பிடுவேன், இல்லை தோசை சாப்பிடுவேன், இல்லாட்டி பூரி சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்சது சாப்பிடுவேன். அதுதான் நான் என்னோட உரிமை. நான் ஒரு தேட்டரில் போனால் எனக்கு பிடிச்ச ரஜினி படம் பார்க்கலாம், இல்லை எனக்கு பிடிச்ச கமல் படம் பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச விஜயகாந்த் படம் பார்க்கலான்னு தேட்டரில் போனால் ஒரே படம் தான் ஓடுது. முடிஞ்சா பாருல வெளியே போன்றான், வேறு வழி இல்லாமல் பார்த்துட்டு வரோம். இது ஒரு வெற்றியா? இது ஒரு வெற்றியான்னு கேட்குறேன். ஏன் இந்த மானகட்ட வெற்றிக்கு நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு நான் கேள்வி வைக்கிறேன். புஷ்பா படமும் திரையுலகத்துக்கு எல்லா தேட்டர் ரிலீஸ் ஆனால் அப்புறம் ஓட தான் போகுது. அப்போ நீங்கள் நல்ல ஒரு போட்டியாளர் இருந்தால் புஷ்பாவையும் RRRையும் ஒன்றா விடு. நீ நல்ல ஒரு போட்டியாளர் இருந்தால் கமல் படத்தையும் ரஜினி படத்தையும் ஒன்றா போடு. நீ நல்ல போட்டியாளர் நான் ஒத்துக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. என்னத்தை சண்டை இணையதளத்தில் அடிச்சு போகிறான், தளபதி அடிச்சிடும் மாதிரி அடிச்சுன்னு போகிறான். உனக்கு என்ன? எதுக்கு இந்த முன்வைக்கிறேன்னா, இன்னும் மக்கள் ஏன் இந்த சினிமா முகத்திலிருந்து வெளிவர மாட்டேன்றாங்கன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாகுது. இன்னைக்கு இணையதளம் இருக்கிறது, OTT பிளாட்ஃபார்ம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு பொறுமையாக போய் பார்க்கலாம். இந்த கூட்டத்தை பொறுத்து இன்னைக்கு ஒரு கணவன் தன் மனைவி இழந்திருக்கிறார், ஒரு குழந்தை இறக்க போகிறார், ஒரு குழந்தை தன் தாயை இழந்திருக்கிறது. எவ்வளோ அப்படி வருத்தக்கூடிய செய்தி. அல்ல அர்ஜுனா 1 கோடி கொடுத்தாலும் ரேவதி உயிர் வருமாயா? ஆனால் அந்த விஷயத்தில் நான் பாராட்டுறேன். அல்ல அர்ஜுனாச்சும் நான் போய் பார்க்குறேன், 25 லட்சம் கொடுக்குறேன், இப்போ 1 கோடி ரூபா உஸ்தானியா பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் கேட்டதுக்காக கன்சிடர் பண்ணுறாருன்னு அந்த வார்த்தைனாச்சும் சொன்னார். இங்கே நம்ம ஹீரோ இருக்கிறானுங்க பாருங்க, 2 பேர் இருக்கானுங்க பாருங்க. வாரிசு பட ஹீரோவும் துணிவு பட ஹீரோவும் வாயை திறந்து ஒன்றுமே சொல்லாது. அஜித்தை பற்றி நம்ம வெளியில் சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் வந்து படம் நடிப்பார், போவார். உன் தலையெழுத்து பிரிவும் முட்டி நீ செத்த, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா, நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம், உன்னை நான் போய் கூட்டத்தில் போய் படம் பார்க்க சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் விளைவிப்பார். ஸோ நம்ம அஜித்தை பிளேம் பண்ணவே முடியாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அந்த படமும் பார்க்க வரப்போ தான் அந்த பையன் உயிர் இருந்தால் எதனா ஒரு அஞ்சலி செலுத்துறீங்களா? அந்த குடும்பத்துக்கு எதனா உதவி செஞ்சீங்களா? எதுவுமே இல்லைங்க. தமிழக அரசு உதவி செஞ்சுச்சா? இல்லைங்க. ஏன் உதவி செய்யல? கொழுப்படுத்துட்டு போய் அவன் டான்ஸ் ஆடி விழுறாயா? அது நான் ஏன் உதவி செய்யணும்? அப்போ நான் சொல்ல, நீ வந்து டாஸ்மார்க்கை வந்து திறக்கிறனால தான் நான் குடிக்கிறேன், நீ திறக்காத குடிக்க மாட்டேன். நீ 9 மணிக்கு நைட்டு ஸ்பெஷல் ஷோ போடுறதுனால தான் நான் வந்து பார்க்குறேன், போடாத பார்க்க மாட்டேன். இந்த அறிவு தமிழக அரசுக்கு வேணுமா இல்லையா? ஒரு உயிரை பலி கொண்டவனை தானே முடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உயிரை பலி கொண்டவனை இங்கே இருக்கவங்க சும்மா இருக்கிறீங்களா? ஒரு படத்துக்கு நகரிக்கு போகிறான், ஒரு படத்துக்கும் பெங்களூர் போகிறான், புது படத்துக்கு ஒரு படத்துக்கும் கேரளா போகிறான், தெரியுமா? இன்னும் சினிமா கிறுக்கர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர் எதுவும் பண்ண முடியாது, அது மாற்ற முடியாது. நம்ம என்ன ஒரு விஷயம் வைக்கணும்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் கம்பேர் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனா பண்ணது ஓரளவு வந்து செய்ய தப்புன்றதில்ல, செத்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதற்கான உதவியை செய்யனாச்சும் அவர் முன் வந்தார். அதுக்கு நம்ம ஒரு பாராட்டல் தெரிவிக்கிறோம். சரி, ஏன் அல்லு அர்ஜுனா மேலே இவ்வளோ ஃபோர்ஸாக ரேவந்த் ரெட்டி காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனா போன வாட்டி 2026 நடந்த சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணிட்டார்னா, அல்லு அர்ஜுனா முழுக்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவான ஒரு பர்சன், YSR காங்கிரஸோட ஆதரவான ஒரு பர்சன். அவருடைய நண்பர் YSR காங்கிரஸ் நின்று அவர் ஜெயிக்க வச்சாரு. அந்த காண்டை ஒட்டுமொத்தமாக ரேவந்த் ரெட்டி வாங்கிட்டு ராடை விட்டுக்கிட்டே இருக்கார். நீங்கள் வந்து இது செஞ்ச தப்பு, அது தப்பு, கூட்டின தப்பு, காயப்பத்தின தப்பு, அது தப்பு. இப்போ அல்லு அர்ஜுனா வந்து ஜெயிலுக்கு போகணுன்னா நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதை பற்றி கேட்டு போட்டு அதில் நம்ம தலையிட விரும்பலை. இது உள்ளேயும் அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறது. அதனால நான் முன்னாடி சொன்ன பதிவு உங்களை நினைவேற்ற விரும்புகிறேன். தமிழக அரசையும் சினிமாவும் எப்படி பிரிக்க முடியாதோ அதேமாரி ஆந்திர அரசையும் சினிமாவும் பிடிக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய OSR சப்போர்ட்டு, அது இல்லாமல் அவர் குடும்பத்தை சேர்ந்த சொந்த மாமா தான் சிரஞ்சீவி, சொந்த இன்னொரு மாமன் தான் பவன் கல்யாண் அங்கே காங்கிரஸுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு ஜனசேகத்தின் மூலம் 25-30 MLA கொண்டு வந்துட்டு அங்கே ஆந்திராவில் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். இங்கேயும் வந்து தொலை கொடுக்க வரப்ப இங்கேயும் அவங்க வரக்கூடாதுன்னு இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சினால தான் ரேவந்த் ரெட்டியும் செய்கிறார். ஆனால் நம்ம ஒரு பொதுவான விஷயத்தை முன் வச்சு நான் முடிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஹீரோக்கள் வந்து பணத்தை மக்களுடைய மனதில் வென்றெடுக்கிறன்ற காரணம் காட்டி மக்களுடைய சேமிப்பு பணத்தை சுரண்டி தின்னாதீர்கள். ஒன்றும் நீங்கள் ஹைப் கொடுக்க வேணாம். படம் நல்லா இருந்தால் நாங்களே வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து எங்களுக்கு டாட்டா காட்டி படம் பார்க்க வைக்க வேண்டாம்.
மீண்டும் நல்ல நிகழ்வுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.